தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரியங்கா அண்ட் மணிமேகலை இஷ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் சொல்கிறது தான் இந்த சண்டையை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. நான் வேறு ஒரு விஷயம் பேச போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். குக் வித் கோமாளி சீசன் 5 போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஒரு காம்படிட்டராக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேனல் சன் டிவியும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இதே மாதிரி ஒரு ஷோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது பெரிய அளவுக்கு ஹிட் ஆகலை. ஈவன் குக் வித் கோமாளிலேருந்து பாதி பேருக்கு மேலே அந்த ஷோவுக்கு போயிருந்தாங்க. ஆனால் பெரிதளவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பார்த்து அந்த ஷோவை பற்றி யாரும் பேசப்படலை. பெருசாகவே அந்த ஷோ ஒரு ஹிட் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சீசன் 5 குக் வித் கோமாளி விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மணிமேகலை லாஸ்ட் சீசன், அதாவது ஒரு ஆஃப் ஆஃப் த சீசனில் ஆங்கர் ஆனவங்க தொடர்ந்து இந்த சீசன் ஃபுல் ஆங்கராகவே வந்திருந்தாங்க. மணிமேகலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதே கொஞ்சம் ரூடாக தான் அவங்களோட கான்வர்சேஷன், அவங்களோட கலாய் எல்லாமே ரூடாகவே தான் இருக்கும் ஆரம்ப கட்டத்துலேருந்து. ஈவன் ஜட்ஜ் மேலே கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட காமெடி சென்ஸை பார்த்தீங்கன்னா ரூடாக தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட சில டைமில் நிறைய ஆடியன்ஸுக்கு மணிமேகலை பண்ணுறது இரிட்டேட்டிவாகவே இருந்திருக்கும். ஸோ இந்த சீசனில் பிரியங்கா அவங்க ஆல்ரெடி ஒரு ஆங்கர்ன்றதுனால பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் நிறைய கிளாஷஸ் ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்ருக்கு. அதாவது ஆங்கர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இன்வால்வ் ஆகி பிரியங்கா எனக்கு தான் தெரியும், நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள், ஸோ நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி பொதுவாகவே பிரியங்கா எல்லா இடத்துலையும் பண்ணுறது உண்டு. அது வெளிப்படையாக தெரியாது. மணிமேகலை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டெம்பர் அந்த ரூடான ஒரு ஆள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நிறைய எபிசோட்ஸ் நம்ம பார்த்துருவோம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு டாமினேட்டான ஒரு கண்டஸ்டன்ட். மணிமேகலை இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. ஒரு கோமாளியாக ஒரு ஆங்கராக இருக்காங்கன்னா அவங்களோட கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் தான் சொல்லணும். இப்போ நான் குக் வித் கோமாளியை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு போனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நேற்று அவங்க யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், ஸோ அவங்க பெரிய ஆளா இவங்க பெரிய ஆளானா அந்த இடத்துல போட்டி நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிற வராங்க. பட் அவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, பிரியங்கா என்ன பண்ணாங்களோ அதே தப்பை தான் மணிமேகலையும் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறேன்னா, பிரியங்கா எப்படி நான் தான் பெருசு அப்படின்னு டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களோ, மணிமேகலையோட சைடில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நான் தான் ஆங்கரு, நான் சொல்கிறது தான் பண்ணுவேன், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு மணிமேகலை பிரியங்காவை டாமினேட் பண்ணியிருக்கலாம். அப்படி தான் எனக்கும் தெரியுது. ஈவன் இப்போது இந்த யூடியூப்பில் ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறாங்க. ஒருவேளை யூடியூப் இல்லை விஜய் டிவி தான் பொழப்பு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த வேலையை விட்டு வந்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்திருப்பாங்க. பட் இப்போ யூடியூப்பில் இன்கம் வருது, வெளியில் ஷோஸ் பண்ணுறாங்க. ஈவன் இப்படியே இங்கேருந்து வெளியே வந்தாலும் ஆப்போசிட்டில் ஒரு கேங் இருக்காங்க, அங்கே போய் சேர்ந்துக்கலாம், நமக்கு சேலரி வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி சுற்றி வருமானம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி இந்த விஜய் டிவி மூலிமா கிடைச்ச ஃப்ரேமில் தான் இதெல்லாம் வந்தது அப்படின்னு மறந்துட்டு இன்றைக்கி யூடியூப்பில் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது, அது இருந்தால் போதும் நமக்கு, ஸோ வருமானத்துக்கு நமக்கு குறை இல்லை அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த டிவியாக தன்னை வளர்த்து விட்டுச்சோ அந்த டிவிலேருந்து வெளியே வந்துட்டு அந்த டிவியில் ஒர்க் பண்ணுறவங்கள பற்றியே குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம், சின்ன ஒரு ஈகோ கிளாஷ் தான். பட்டு முழுக்க இன்றைக்கி தேதிக்கு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க யூடியூப் சேனலில் எனக்கு வருமானம் கொட்டுது. ஸோ அதனால் எனக்கு இந்த விஜய் டிவியில் இருக்கிற வருமானம்லாம் பெரிய வருமானம் இல்லை, எனக்கு இப்போ ப்ரெஸ்டீஜும் ஈகோவும் தான் முக்கியம் அப்படின்னு மணிமேகலை வெளியே வந்திருக்காங்க. இதுவே யூடியூபே இல்லை, இவங்க யூடியூப்பில் ஒன்றுமே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த விஜய் டிவிலே தான் இவங்க குப்பை கொட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை வருமானம், காசு, புகழ், பேர். ஸோ நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருப்பீங்க. இந்த வீடியோ மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி இல்லை. எப்படி பிரியங்கா யூகோ கிளாஷு அவங்க டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களோ அதே தான் மணிமேகலையும் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன தோணுதோ சொல்லிட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.